ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ என்னக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் vlog தான். ரோமா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டா. எந்த படத்துக்கு போனோம்? அந்த படத்துக்கு போனால் எப்படி இருந்துச்சுன்னு ரோமா சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பிரசித்தியா ஒரு சூப்பரான சாங் ரீக்ரியேட் பண்ணியிருக்கா. என்னன்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் ஃபேவரட் என்ன பாட்டு? அக்கா என்ன பாட்டு காட்டினா? அக்கா இப்போ ஒரு பாட்டு காட்டினால நேற்று. ஸோ 90s ஃபேவரட் பாம்பேலேருந்து கண்ணாலனே மனிஷா கொயரால் ஆடின பாட்டை சூப்பராக ரீக்ரியேட் பண்ணியிருக்கா. அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் தான் எனக்கு என்ன பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரசித்தியா ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே கடன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு லைட்டா ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு இந்தியன் 2க்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அவ ரெட்டு பிரசித்தியா ரெட் எடுத்து வச்சா. பட் வந்து அவளுக்கு செட் ஆகல. இங்க பாருங்க கவின், காலையில ஆசித்தா நீ கவினா. கவின் சீக்கிரம் கிளம்பு கவின், டைம் ஆச்சு படத்துக்கு. எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் கிளம்பியாச்சு. எங்க அம்மாவும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. கடைசியா நாங்க எல்லாமே சேர்ந்து போன படம் ஜவான். அதே தேட்டருக்கு தான் இப்ப திரும்ப போறோம். எங்க அம்மாவை கடைசி எந்த படத்துக்கு கூட்டு போனோம்? நானும் எங்க அம்மாவும் மஞ்சுமல் பாய்ஸ் போனோம். எல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்கு சர்ச் போனோம். ஞாபகம் இருக்கா? மம்மி எல்லாமே வந்தது எல்லாம் ஒரு படத்துக்கு போனோம். ஞாபகம் இல்லை. சரி இப்போ டைம் ஆச்சு, கரெக்டா இருக்கும் போனா. வாங்க. என் பையன் வந்து நல்ல படமா இருந்தா ஃபேமிலியோட கூட்டிட்டு போவான். இல்லைன்னா தனியா எஸ்கேப் ஆயிடுவான். இப்பெல்லாம் எஸ்கேப் ஆக விடுறதில்ல. அதெல்லாம் வந்து இல்ல அவன் தனியா மகாராஜா போனான், ஸ்டார் போனான். ஸ்டார்லாம் ஆனா வந்து அவன் தெரிய பேர் சொல்ற இந்தியன் ராயன் ஏதோ படமா வந்திருக்கான். ஃபேமிலி படம் எல்லாமே கூட்டு போவார். கூலி அதெல்லாமே ஃபேமிலி படமா தான் எல்லாத்தையும் கூட்டு போவான். இல்லைன்னா அவன் மட்டும் தனியா எஸ்கேப் ஆயிடுவான். ஏன்னா மஞ்சுமல் பைசா அப்படிதான் எஸ்கேப் ஆனா. நான் தான் வேணும் மாட்டி கூட்டு போனேன். சரி போலாம் போலாம். இந்தியன் 1 வந்தப்போ பார்த்தீங்கன்னா 3rd or 4th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா ஈரோட்டில் அபிராமி தேட்டர்னு ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிருந்தாங்க. எங்கள் ஃபேமிலியோட போய் எங்கள் எல்லாமே அந்த படத்தை பார்த்தோம். அப்போ பெருசாக கதையை பற்றியெல்லாம் நாலேஜ் இல்லை. ஆனால் படம் பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்தியன் 2க்கு எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை ட்ரெய்லர் பார்த்து. இருந்தாலும் போகலாம் அப்படின்ட்டு போனேன். ஆனால் படம் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கல. பட் நல்லா தான் இருந்துச்சு. ரோமா தான் செம்மையாக என்ஜாய் பண்ணா. கதறல் பாட்டுக்கு அதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. தேட்டரில் இருக்கவங்க எல்லாமே அவள் ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. இதை எப்போ இவ அதே மாதிரி ஆடுறான்னு யோசிக்கங்க. பிரசித்தி ஆடுறதை பார்த்து இவ பயங்கரமாக டான்ஸ் ஆட பழகிட்டா. நாங்கள் படம் முடிச்சுட்டு நேராக சாப்பிட வந்துட்டோம். நான் கண்டோன்மெண்ட் பக்கத்தில் இருக்க அம்மிக்கல் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்துட்டேன். இங்கே விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அதனால் ரோமா ஜாலியாக விளையாடுன்னு சொல்லி விழுந்துருவா. சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே மம்மி எதுக்கு மிளகா காய வச்சாங்கன்னே தெரியல. வரும்போது மழை பெஞ்சுது, ஸ்கூல்லையும் மழை பெஞ்சுது. இனிமேல் யாருக்கா வெயிலா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மம்மி வந்து மிளகா காய வைக்க சொல்லிடலாம். எத்தனை வாட்டி மழை பெய்யும். பிரசித்தியா குட் மார்னிங். பிரசித்தியா ரொம்ப ஜாலியாக இருக்கா. ஸ்கூல் திறந்துலேருந்து இன்னைக்கு தான் லீவ் விட்டுருக்காங்க. சாட்டர்டே இல்லை, சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் லீவா? ஃபர்ஸ்ட் ஒரு சாட்டர்டே சண்டே மண்டே லீவ் விட்டாங்க. அது வந்து எதுக்கு பக்ரீத்துக்கு லீவ் விட்டாங்க. அப்புறமா இப்போதான் லீவ். ரொம்ப நாளாக லீவே இல்லாமல் பிரசித்தியா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. இன்னைக்கு தான் மூஞ்சில் சந்தோஷம் இருக்குது, ஜாலியாக இருக்கலான்னு. சரி படம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு சொல்லு. பிடிக்கலையா உனக்கு? உங்களுக்கு மம்மி? அந்த சித்தார்த் அங்கிள் இருக்கிற ஷாப்லாம் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் தலை வந்து எல்லாத்தையும் குழம்பிருச்சு. ஓகே, நேற்று வந்து மழை பெஞ்சதுனால எல்லாத்தையும் உள்ளே காய வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு காஞ்சோன்னு எங்கள் அம்மா அரைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஷிஃப்ட். இது காஞ்சி உள்ள மறுபடியும் காயணுமா வெளியில்? மட்டன் சுக்காவா? ஐஸ்கிரீமை கட் பண்ணி மட்டன் சுக்கா ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணுங்க. ரோமா ரெசிபி. என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் மூவிஸ் எல்லாம் இருக்கும்லங்க. எனக்கு ஜே ரொம்ப பிடிச்ச படம். அப்புறம் இந்த லிட்டில் ஜானு அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து பிரசித்தியாக்கு இது பாரு அது பாரு நான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வகையில் இன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷனில் பார்த்தது, லீவில். எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். இது செம்மையா இருக்கும், நீ பார்த்தே ஆகணும்னு சொல்ற படங்கள்லாம். இப்போ நான் வந்து என் பொண்ணுக்கு இன்னொரு படம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது ஸ்நேகிதியே. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப எனக்கும் பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட டைரக்டர் பேர் தெரியுமா? தெரியாது. பிரியதர்ஷன். பிரியதர்ஷன்.
இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல நான், ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், மினிமமானாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. படத்தில் வந்து ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் இல்லை, ஒரு ஹீரோ ஓப்பனிங் ரொம்ப டவுனாக இருந்துச்சு, இன்ட்ரோலையும் ஒரு அப்படி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த சீன்லையும் இல்லை. படம் பார்க்குறவங்களாம் என்னமோ டாக்குமெண்ட்ரி படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த ஃபீலே இல்லை. ஒரு வாவ் மூமெண்ட் எங்கேயுமே கிரியேட் ஆகல. சரி, தேர்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. இன்றைக்கி சாட்டர்டே லஞ்சுக்கு எங்கள் அம்மா பட்டை கிளப்பிட்டாங்க. கீரை சாம்பார், மோர் குழம்பு, அதில் வடை, அப்புறம் வாழைப்பூ வடை, ஒரு கீரை, அப்புறம் மாம்பழம், அப்புறம் இன்னும் தயிர் இருக்குது. ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல். இது வந்து ஒரு டிலைட், வெஜ் டிலைட்டாக இன்றைக்கி ட்ரீட் பண்ணிட்டாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கும் சரசுக்கு 2-3 வேலை இருக்குது, வெளியில் போய் அதை முடிக்கணும். பிள்ளைங்க எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க. பாருங்க, நானும் அதான் நினச்சேன். ரோமா அப்பெல்லாம் தனியாக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ரோமா, ஏய் டேஸ்ட் எப்படி இருக்கு? பிரசி அப்பா இந்தியன் 2 நல்லா இருக்குறாரு, பாத்ரி போய் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ரோமா எப்படி இருக்கு சாப்பாடு? மடியில வச்சு சாப்பிடு. சரி, மடியில வச்சு சாப்பிடு. மடியில வை, தட்டை எடுத்து மடியில. இல்ல இல்ல சுடல. குட் கேர்ள், சாப்பிடு சாமி. ரோமா என்ன பண்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? அப்பாவுக்கு எனக்கு ஒன்று எடுத்து கொடுக்கண்ணே. நேற்று வாங்கிட்டு வந்து ஜெல்லியை சாப்பிட்டுட்டு இருக்க, எல்லாமே காய வச்சாச்சு. இப்போ நானும் சரசும் கிளம்பி மிளகா அரைக்க போகிறோம். சரசுங்க அம்மா தலையில என் தலையில நிறைய அரைச்சிருக்கிறா. இப்போ அவளை கூட்டே ஒரு மிளகா அரைக்க போகிறோம். இதான் மிளகா அரைக்கும் சரசின் மூஞ்சி பாருங்க. A few moments later. எங்க மம்மி வந்து அவங்க மம்மி வாகு கோணையா இருக்கு. எங்க மம்மி என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த பாம்பே படம்னா ரொம்ப பிடிக்குமாங்க. அதுல இருக்க பாட்டு வந்து ரொம்ப ஃபேவரட்டா. அந்த பாட்டை நீ ரீக்ரியேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா ஆன்லைன்ல ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து என்னைய மிரட்டி ஆர்டர் போட வச்சு டெய்லி ஒரு 4 நாளா அவளை ஃபாலோ பண்றாங்க. ஆமா, டெய்லி இவளை ஆடுன்னு சொல்லி பார்த்து ரசிச்சு அட்லாஸ்ட் இன்னைக்கு டேல அவங்க இதை சாதிச்சுட்டாங்க. இவளுக்கு இப்ப சௌரி வச்சு பின்ன போறாங்க. நாம வந்து இப்ப மனிஷா கொய்ராலா லுக், மேக்கப் லுக் வந்து பிரஸ்தியாக்கு ரீக்ரியேட் பண்றோம். இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்கு அபிராமத்தில் வேலை செய்யும்போது இந்த படம் வந்துச்சு. ரொம்ப ஆசை ஆடாத. அது ஆக்சுவலா பிரஸ்தியாக்கு இந்த 80s பாட்டு 70s பாட்டுலாம் தெரியவே இல்லை. ஸ்டெப் எல்லாம் சின்னதா இருக்கு, லைட்டா இருக்குன்னா ரொம்ப திணறுனா இருந்தாலும் சொல்லி போட்டு ஆட வைக்கிற அவளுக்கு சரசுக்கு சௌரி வைக்க தெரியாங்கன்னு நான் வச்சிட்டு இருக்கேன். எப்பவுமே என்ன எனக்கு தெரியாதுங்கிறீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் செய்வாங்க மேக்கப் வேலையெல்லாம். ஆனா இவங்களுக்கு இப்ப ஏதோ ஆசையில இவங்க செய்யறாங்க. வந்து ஆடும்போது கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். சௌரி இன்னும் மேலே வச்சிடலாம். நீங்க இங்க வச்சீங்க அங்க வச்சீங்கன்னா அப்படி கைய பிடிச்சி இழுத்தா வந்துரும். ரோமாவை பார்க் கூட்டிட்டு போயிட்டு வரதுக்குள்ள அவங்க டான்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்ன சாங்னு சொல்லிட்டேன் சரசு? சொல்லிட்டேன். இதுக்காக வந்து ட்ரெஸ்ஸு எங்கள் அம்மா நாங்கள் ஊர்லேருந்து வரதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க. இது எங்கள் அம்மாவோட சாய்ஸ். இந்த பாட்டுக்கு வந்து பிரசித்தியாக ஆடியே ஆகணுன்றதுனால ரீக்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் எப்பயும் போல் மேட்ச் பண்ணிடலாம்ல. அதுக்கே இவ்வளோ கேப்பு. என்ன சொல்கிறது, எக்ஸாக்டாக யோசிச்சுட்டு இருந்தேன். ரோமா பார்க்கில் எப்படி இருந்துச்சு? என்ன பண்ண பார்க்கல? ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, கடையில் தீர்ந்துருச்சு. நாளைக்கு வாங்கி தரேன். சரி, இங்க பாரு, பார்க்ல என்னென்ன விளையாண்ட? சரி வாங்கி தரேன். பார்க்ல என்னென்ன விளையாண்ட? சரி போ கோச்சிக்கிட்டு போ. ஐஸ்கிரீம் தரேன்பா. என்ன விளையாண்ட பார்க்ல? ஆர்டர் போட்டு விடுங்க. பிரசித்தியாவுக்கு வந்து ஏன் நீங்க வந்து மேக்கப் போட மாட்டேனீங்களா, ஏன் போட்டீங்க அப்படின்னு வந்து 1-2 கமெண்ட் பார்த்தேன். ஆக்சுவலா அதுக்கு நான் கிளாரிட்டி சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேக்கப் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடாதுதான். அது கூடாதுன்றப்ப கூடாதுன்னு தான் சொல்லணும். அக்கேஷனலா எப்பயாவது இப்போ நம்மளே ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த ஆனுவல் டே அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறப்போ ஸ்டேஜ் ஷோக்கு இல்லை அது தேவைப்படுறப்ப போடுற மாதிரி அவ ஸ்கின்னே நான் டச் பண்ண மாட்டேன். வெறும் லிப்ஸ்டிக்கு இந்த ஐலைனர் மட்டும்தான் போடுவேன். இங்கெல்லாம் நான் எதுவுமே டச் பண்ணவே மாட்டேன். டான்ஸ் முடிஞ்சோடனே அதை வந்து ஒரு கோகனட் ஆயிலோ இல்லை மேக்கப் ரிமூவரோ வச்சு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவேன். அந்த 1 hour மேலே அவளுக்கு வந்து லாங்காக விட மாட்டேன். ஸோ ரொம்ப தேவைன்னா ரொம்ப அக்கேஷனலாக மட்டும் மேக்கப் யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் போடாதீங்க. அதுதான் நான் இப்பயும் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
லைட்டாக ஒரு ஸ்மஜ்டு ஐ லுக் மாதிரி ஸ்மோக்கி லுக் பண்ணியிருப்பாங்க மனிஷா கொய்ராலா மேம்க்கு. ஸோ அதே மாதிரி வந்து நான் காஜல் வச்சு இந்த ஸ்மோக்கி ஐ லுக் வந்து ரீக்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்ணை திறந்து காட்டு, கண்ணை மூடு, ரெடி, நல்லா இருக்கா? ஆல்ரெடி நான் வந்து இங்கே ஹைலைட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ லைட்டாக கிளிட்டரியாக இருக்கணுன்றதுக்காக ஐப்ரோஸ் கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஐப்ரோஸ் நல்லாவே டார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அவங்கள வந்து இஸ்லாமிய பெண்ணாக இருப்பாங்களா, அவங்க ஐப்ரோஸ் வந்து நல்லாவே டார்க்காக இருக்கும். அதனால வந்து அதை டார்க்காக போட்டிருக்கேன். இப்போ முடிஞ்சிருச்சா? முடிய போகுது, இதோட இன்னும் லிப்ஸ்டிக் போடணும். போட்டு வாங்க. பிரசித்தியா அப்படியே வந்து பாம்பே கெட்டப்புக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ டான்ஸ் தான் பாக்கி. பிரசித்தியா கரெக்டாக நீ டான்ஸ் ஆடி சீக்கிரம் ஓகே பண்ணினா உனக்கு ஒரு ஸ்பெஷல் நைட் கார்விங்ஸ் உண்டு. சோறு சாம்பார் அதான் கார்விங்ஸ். என்ன ஸ்பெஷல்? கலர் பென்சில், கலர் புக். அது சாப்பிட்றதுக்கு தான் வாங்கி கொடுப்போம். பார்த்துக்க. ஷாலு, ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைல் கட்டு. வந்து ரஃபிள் ஷால் தான் வாங்கியிருந்தாங்க. பட் அது நல்லா அது வந்து இதுக்கு வாங்கலப்பா, நான் சும்மா தான் வாங்கணும். இங்கே திரும்ப ஹேர் ஸ்டைல் காட்டு. ஹேர் ஸ்டைல் காட்டு. ஃபர்ஸ்ட் ஷாட் ரெடி பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ரோமா அழகா உள்ள படுத்து டிவி பார்த்துட்டு இருக்கு. அதை நான் வர சொல்லிட்டு இப்போ போய் அதை தூங்க வைக்கணும். நான் தான் வந்தாதான் போய் அது தூங்கும். இங்கே பாருங்க பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷாட்டா இது? எங்கே ப்ளே பண்ணு. அப்படியா? சரி ரைட். இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்த ஒரு வாரமாக பிரசித்தியாக ப்ராக்டிஸ் மேலே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ஆடி காட்டி பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா. இருந்தாலும் அது எக்ஸ்ப்ரெஷன்லாம் வரதுனால கொஞ்சம் டேக்ஸ் அதிகமாகச்சு. 1 2 3ன்னு போயிட்டே இருந்துச்சு. நம்ம ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மணி 10 12:30 மணி வரையும் ஷூட் போயிட்டு இருந்துச்சுன்னா பாருங்கள், பிரசித்தியா வந்து அதே எக்ஸ்ப்ரெஷனை கொஞ்சம் கூட மாற்றாமல் அழகாக ஆடிட்டு இருந்தா. கையை எடுத்து பண்ணு, கடைசி இது அப்படியே உட்காந்துரு. மணி 12:10 ஆச்சு. பிரசித்தியாவோட டெடிகேஷன் பாருங்க, விட்ட மாட்டேன்றா. ஒரு டேக், ஒரு மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் இன்னொன்று ரீடேக், ஒரு மோர், ஒன் மோர் இத்தனை மோர் வாங்கிட்டா. இப்போ வந்து எதுக்கு மேடம் பிரேக்கா? மேடம் வந்து பிரேக்கில் இருக்காங்க. என்னன்னா ரொம்ப நேரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் சாப்பாடு பீஸா வாங்கி தரேன் இருக்கேன். அதனால் அவங்க அம்மாவை பீஸா ஆர்டர் போட சொல்லி லிட்டில் பிரேக்கில் இருக்காங்க. ஏன்னா ஆடி முடிச்சு போட்டால் தூங்கிடுவாங்களாம். அதனால தானே. எத்தனை மூவ்ஸ் இருக்கு மேடம்? 2 மூவ்ஸ். எத்தனை டேக்ஸ்? 2 டேக்ஸில் எடுத்துட்டிங்கன்னா பெரிய விஷயமாச்சே. 4 டேக்கில் முடிச்சிடுவீங்களா? நீங்கள் ஆர்டர் போட்டிங்களா? போடுங்க. பப்பரை பேன் எல்லாம் லாவா கேக், ஒரு சிக்கன் பர்கர், ஒரு இது போடவா? நகெட்ஸ், சிக்கன் நகெட்ஸ். சரிங்க, போட்றவா? ஃபைனலாக சூப்பராக அவுட்புட் வந்துச்சுங்க. அதோட எடிட்டட் வெர்ஷன் தான் இது. இது நீங்கள் ஃபுல்லாக மியூசிக் பார்க்கணுன்னா ரீல்ஸ்னால் நாங்கள் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். என்ன விஷயம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸ் எடுத்து இந்த சாங் வந்து 2 மினிட்ஸ் கிட்டக்க எடுத்துட்டோம். ஸோ 2 ரீல்ஸாக வரும். பார்ட் 1 பார்ட் 2ன்னு செம்ம எக்ஸ்ப்ரெசிவாக அதே மாதிரி ஆடிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் அம்மாலாம் எடிட் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஒரு 100 டைமுக்கு மேலே அதை பார்த்துருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியே 100 டைமுக்கு மேலே பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை 90s சாங்ஸ்க்கு பிரசித்தியா அவ்வளோ சூப்பராக ஆடுவான்னு. The next day. பிரசித்தியா, ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து நேற்றும் டான்ஸ் கிளாஸ் கிடையாது, இன்றைக்கும் டான்ஸ் கிளாஸ் கிடையாது. ரெண்டுத்தையும் சேர்த்து 2 hours என்ன சொல்கிறது, காலையில் வைக்கிறாங்க 11 to 1. சண்டே டான்ஸ் கிளாஸ் கிளம்பணும். ஹே ரோம்ஸுக்காரு, சரசு நல்லா தூங்கிட்டு இருக்கா. 2 பாப்பாங்களும் எந்திரிச்சிட்டாங்க. அம்மா தூங்கிட்டோன்னு பிள்ளை பாரு கதவை பூட்டிட்டு வருது. தாத்தா வராரு, கதரை விட போறாரு. தமிழ்நாட்டிலே அந்த படம் இவளுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. சரி, இன்னைக்கு என்ன சாப்பிட்றீங்க? பிரியாணி, மட்டன் பிரியாணி. உனக்கு என்ன வேணும் ஆண்டி? டீ வேணுமா? சரி, மட்டன் பிரியாணி, சில்லி சிக்கன். சரி, உனக்கு கிளம்பி டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரப்போ நான் வாங்கிட்டு வரேன். சரசு, என்ன செஞ்சுட்டு இருக்க? எனக்கு பிடிச்ச சில்லி சிக்கன், மட்டன் பிரியாணி. இது உனக்கு பிடிச்சதுக்காக செய்ய சொல்லல. பிரசித்தியா நைட்டு பீஸா கேட்டா வாங்கி தராம ஸ்கிப் பண்ணிட்டோம். அவ கேட்ட மெனுன்றனால தான் இன்னைக்கு ஆக்சுவலா நான் பிளான் பண்ணது மட்டன் சுக்கா. அவளுக்காக தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். என்ன ஸ்டைல் மட்டன் பிரியாணி செய்யற? என்ன ஸ்டைல் மட்டன் பிரியாணி?
பாஸ்மதி ரைஸ் போட்டு நம்ம ஊர் ஸ்டைல் தான். ஜீரக சம்பா போடலையா? சீரக சம்பா போட்டு ஏன் உளறிக்கிட்டு இருக்கிற? வளரிப்பா போவேண்டா. ஐய சீக்கிரம் பிரசித்தியா டான்ஸ் கிளாஸ் வந்து வர போறோம், அதுக்குள்ள ரெடி பண்ணி வை. கதை ரைஸ் பார்த்தது வந்து வளரல்ஸா இருக்கு. இன்னும் அந்த வைப்ல இருந்து வரலையா? ஓம் புள்ள வர தாத்தா வராரு, 7 மணிக்கு வராரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்தியாவிலே இந்தியன் தாத்தா பிடிச்ச ஒரு ஆளு ரோமா தான். இந்தியன் தாத்தா எல்லாருக்கும் பிடிக்கும், 2வது வாட்டி வரவா முடிக்கல. ஆனாலும் பார் கூட வேகமா முடிஞ்சிடும். ஆனா சரஸ்வதி செஞ்ச பிரியாணி முடியறதுக்கு ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. செய்றா செஞ்சுக்கினே இருக்கிறான். என்ன உதிரி உரியா இல்ல? அன்னைக்கு மாதிரி உதிரி உரியா இல்லையா? அது வந்து பாஸ்மதி ரைஸ். என்னமோ எதை கேட்டாலும் ஒரு பதில் வச்சிருப்பா. சீரக சம்பா நல்லா இருக்கு. சில்லி சிக்கன் இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கு. நல்லா இல்லைன்னா போட ஒரு வாய் கூட தரமாட்டாளுங்க. அதனால நம்பி போய் பேச வேண்டியதா இருக்கு. பார்த்து சீக்கிரம், என் பிள்ளைங்களாம் பசியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரசு பிரியாணியை கிண்டுறப்ப பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோன்னு தோணுச்சு. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல் ஹாசமாக இருக்கு. பீஸ் எல்லாம் செம்மையாக வெந்திருக்கு. நம்ம எப்பயும் வாங்குற பாய் கடை பீஸ் தான். சூப்பராக இருக்கு. சில்லி சிக்கனும் ஃப்ளேவராக இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா மசாலா இறங்கி இருக்குது. சரசு லேட்டாக பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக பண்ணி சூப்பராக பண்ணிட்டா. இந்த வீக்கெண்ட் சூப்பராக போச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இந்தியன் தாத்தா படம், நான்வெஜ்ஜு வெஜ்ஜு பிரசித்தியோட ரீக்ரியேஷன் சொல்லிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். பிரசித்தியாக எந்த பாட்டு ரீக்ரியேட் பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். பார்ட்னர்ஸ் இட்ஸ் மீ விஜய். And Prasiddhya Vijay. Bye bye, love you all.